ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இங்கே பாருங்கள் ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பழுப்பு நிற அரிசின்னு சொல்கிறாங்க தமிழில். ஸோ இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி இதை வச்சு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ இதை நான் வந்து நம்ம சாப்பாடு தனியாக வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வேக வச்சு வடித்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் சாப்பாடு வெந்துகிட்டே இருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் இது வெந்த உடனே நம்ம வடித்து எடுத்துட்டு நான் எப்படி ரெடி பண்ணணும் லஞ்ச் பாக்ஸுக்கு என்னென்ன சேர்க்கணுன்றத சொல்கிறேன். இப்போது அந்த சாப்பாடு செய்ய நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு ஒரு 6 பல்லு பூண்டு வந்து நல்லா அப்படி பொடி பொடியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லைனாக்கா அந்த பீட்ரூட் கேரட் சீவுறோம் இல்லையா அதில் திருவிட்டாலும் ஓகே. அதுக்கப்புறம் காரத்துக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 முட்டை, கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்க போகிறோம். இதுக்கு மெயின் வந்து மிளகுத்தூள். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பாலக்கீரையை அலசிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் சோளம் வந்து வெயிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ வந்து நான் ஏற்கனவே வானல் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் சூடு ஏறிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து எப்படி இதெல்லாம் செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் இந்த பூண்டு தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கிறேன். லைட்டாக கிண்டி விடலாம். இது கொஞ்சம் வதங்கின உடனே வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்துட்டு போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சாப்பாடை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் நான் வந்து ப்ரௌன் ரைஸ் சேர்த்து பண்ணுறேன். அதில் கொலஸ்ட்ரால் வந்து கம்மி. அதே சமயம் லஞ்ச் பாக்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ஃபுட். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது வதங்கிட்டே இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கீரையை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கீரை வந்து நிறைய தண்ணி விடும். அது கொஞ்சம் இதானதுக்கப்புறமா நம்ம வந்து கேப்சிகமையும் ஸ்வீட் கார்னையும் சேர்த்துக்க போகிறோம். ஸ்வீட் கார்ன் கிடைக்கலன்னா அந்த பிளேஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச வேறு காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன காய் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரோக்கலி சேர்த்துக்கலாம். அதை தவிர்த்து வேறு எது சேர்த்தாலும் இதுக்கு டேஸ்ட் கொடுக்காது. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் பாலக்கீரையை சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி விடும். அந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம கீரையை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா ஸ்வீட் கார்னை ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது ரொம்ப நேரம் எடுக்காது. முட்டையை வந்து இப்போ நான் தனியாக ஒரு சின்ன வானலில் அதை ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வந்து லாஸ்ட்டில் நம்ம சாப்பாடு போட்டு கிளறோம் இல்லையா, அப்போ தான் சேர்க்கணும். ஸோ அதை தனியாக தான் நம்ம உடச்சி ஊற்றி லைட்டாக கொஞ்சமாக பெப்பர் தூள் உப்பு போட்டு எடுத்துக்கலாம். அதில் பாருங்கள் கீரை நல்லா வதங்கிருக்குல்ல. இப்போ நான் வந்து கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து சோளம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எல்லாம் காய் எல்லாமே கேப்சிகம் கீரை நல்லா வதங்கிருக்கு. இப்போ இதில் வந்து நான் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறமா இதில் வந்து லாஸ்ட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸு மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். 2 நிமிஷம் இருங்க வதங்கட்டும். காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இல்லையா. இப்போது இதில் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதால் 1 ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டையை சேர்த்துட்டு சாப்பாடு எடுத்து வடித்து வச்சுருக்க சாப்பாடு எடுத்து கொட்டி மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அந்த 2 முட்டை எடுத்து வச்சுருந்தேன்ல, அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இதை வந்து ஒன்றும் இல்லை, உடச்சி ஊற்றிட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இதை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பெப்பர் தூள் மிளகுத்தூள் போட்டு கிண்டிட்டு சாப்பாட்டில் போட்டு கிளற வேண்டியது தான். இருங்க உடச்சி எடுத்துக்கிறேன். உடச்சி ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சமாக உப்பு பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். இது சரி பொறுமையாக ரொம்ப பொடி பொடியாக கிண்டாமல் லைட்டாக அப்படி கிண்டி கிண்டி சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்படி சேர்ப்போமோ அந்த மாதிரி, ரொம்ப பொடி பொடியாக வேணாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போட்டுக்கலாம் சாப்பாட்டில். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சாப்பாடு வடித்த சாப்பாடு இப்படி தான் இருக்கும், ப்ரௌன் ரைஸு. அதுக்கப்புறமா முட்டை இதோட சேர்த்துட்டேன். இப்போ இதை நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கிளறிட்டேன். சாப்பாடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்க. இப்படி தான் இருக்கணும். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இன்னைக்கு எங்களோட வீட்டில். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்படியே போகாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த சாப்பாடு வந்து என் பையன் டேஸ்ட் பண்ணுவான். எப்படி இருக்குன்னு ட்ரை கூட பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். ரோவினுக்கு நான் எடுத்துட்டு போகிறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேட்குறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. ஃபேண்டாஸ்டிக். நீங்களும் என்னன்னா இன்னொரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இன்னொரு நாளைக்கு ட்ரை பண்ணனா லைக்கும் சப்ஸ்கிரைபும் தட்டி வச்சுட்டு பாருங்க. பாய் எவ்ரிவன். இன்னொரு வீடியோ